கேரளாவில் மேலும் ஒரு சிறுவனுக்கு மூளையை உண்ணும் அமீபா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கோழிக்கோடு மாவட்டத்தில் மேலும் ஒருவருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டு உள்ளது. விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம் அரசி. கேரள மாநிலத்தில் அமீபிக் மெனிங்கோ என்செபலைட்டிஸ் என்ற அரிய வகை நோய் தற்போது வேகமாக பரவி வருகிறது. ஏற்கனவே இந்த நோய் தொற்று பாதிப்பால் 3 பேர், அதாவது 3 சிறுவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். தற்பொழுது கோழிக்கோடு மாவட்டத்தை சேர்ந்த 14 வயது சிறுவனுக்கும் இந்த தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தொற்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறுவன் கோழிக்கோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கேரள மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தலைமையில் தற்பொழுது அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை அலுவலர் ஒரு தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். பெரும்பாலும் இந்த மூளையை உண்ணும் அமீபா என்ற தொற்று சிறுவர்களை மட்டுமே தாக்கக்கூடியது என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் ஒருவரிடமிருந்து மற்றவரிடம் இது பரவாது என்றும் சுகாதாரத்துறை தரப்பில் நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அசுத்தமான நீர் மற்றும் குளங்கள் ஆகியவற்றில் குளிப்பதன் மூலமாகவே இந்த நோய் தொற்று பரவும் என்று கேரள சுகாதாரத்துறை தற்போது அறிவித்திருக்கிறது. மேலும் இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக சுகாதாரத்துறையும் ஒரு எச்சரிக்கையை தமிழக மக்களுக்கு அறிவித்திருக்கிறது. மேலும் குளங்களும் தேங்கிய கழிவான நீர்கள் ஆகியவற்றில் பொதுமக்கள் யாரும் குளிக்க வேண்டாம் என்றும், குறிப்பாக சிறுவர்களை இது போன்ற நீச்சல் குளங்கள் மற்றும் தேங்கிய தண்ணீரில் குளிக்க அனுமதிக்க வேண்டாம் என்றும் தமிழக அரசு தெரிவிப்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த 14 வயதான மிருதுல் என்ற சிறுவன் ஏற்கனவே ஜூன் 24ஆம் தேதி உயிரிழந்திருந்தார். தற்பொழுது 14 வயது சிறுவன் பாதிக்கப்பட்டிருப்பது கேரள மக்கள் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அரசு விவரங்களுக்கு நன்றி சரவணன்.